தமிழ் மாதங்களில் 12 மாதத்திற்கு பல சிறப்புகள் இருக்குது. இதில் மிக மிக உயர்வான மாதம் அப்படின்னு மார்கழி மாதத்தை சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதலாவது, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கீதோபதேசம் செய்யும் பொழுது சொல்லியிருக்கிறார். அடுத்தது, தேவர்களுக்கான இரவு காலம் முடிந்து அதிகாலை காலம், அதாவது அதிகாலை பொழுது துவங்குவது மார்கழி மாதத்தில்தான். மார்கழி மாதம் முடிந்தப்புறமே தேவர்களுடைய பகல் காலம் துவங்கிவிடும். இதுதான் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு கோதை நாச்சியார் தன்னுடைய திருப்பாவை பாடல்களால் கண்ணனை அழகான தமிழில் ஆராதனை செஞ்ச மாதமும் மார்கழி மாதம்தான். புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபட்டால் பூமியில் நம்ம வாழறதுக்கு தேவையான எல்லா வளமும் நலமும் கிடைத்து சந்தோஷமா மகிழ்ச்சியா திருப்தியா வாழ முடியும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் மார்கழி மாதமும் பெருமாளை வழிபடுவது பூமியில் வாழக்கூடிய சிறப்பான வாழ்வை விட இன்னொரு உயர்வை கொடுக்கும். அதாவது, மனிதனாக பிறக்கிறதை விட மிக மிக உயர்ந்த நிலை எது தெரியுமா? இனி பிறவியே இல்லாத நிலை, மோட்சம் அடைவது, பரமபதம், வைகுண்ட பிராப்தி அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுற பிறவா நிலையை கொடுக்கும் சிறப்பான ஒரு விசேஷம் மார்கழி மாதத்தில்தான் வரும். அந்த விசேஷத்தின் பெயர் வைகுண்ட ஏகாதசி. எல்லா மாதங்கள்லையுமே ஏகாதசி திதி 2 முறை வரும். அமாவாசைக்கு அப்புறமா வர 11வது நாள் வளர்பிறை ஏகாதசி விரதமாகவும், அதே மாதிரி பௌர்ணமிக்கு அப்புறமா வர 11வது நாள் தேய்பிறை ஏகாதசி விரதமாகவும் மாதத்திற்கு 2 ஏகாதசி விரதம் வரும். இதில் பலர் 2 நாட்களுமே விரதம் இருப்பார்கள். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பும் இருக்குது. எப்படி 12 மாதங்களில் மிக உன்னதமான மாதம் அப்படின்னு மார்கழி மாதத்தை கிருஷ்ணர் சொன்னாரோ, அதே மாதிரி 24 ஏகாதசி விரதங்களில் மார்கழி மாதத்தில் வளர்பிறை ஏகாதசியாக வரும் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஏகாதசி ஆகும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கிற பெருமாள் கோவில்களில் வடக்கு வாசல் அப்படின்னு சொல்லப்படுற சொர்க்க வாசல் திறக்கப்படும். இந்த பரமபத வாசல் தரிசனம், அதாவது சொர்க்க வாசல் வழியாக சென்று இறைவனை தரிசித்தால் முக்தி கிடைக்கும், மோட்சம் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தை அடைய முடியும். இந்தியாவில் பெருமாளுக்குரிய முக்கியமான ஸ்தலங்களாக 108 திவ்ய தேசங்கள் இருக்குது. இந்த 108 திவ்ய தேசங்கள் இருக்கிற எல்லா கலைகளுமே இரவில் திருவரங்கத்து கருவறையில் அடைக்கலமாகின்றன அப்படின்னு குறிப்புகள் இருக்குது. அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தான் இந்த 108 கலைகளுடைய சாராம்சமும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீரங்கத்தில் நடைபெற ஒவ்வொரு விழா தான் மற்ற திவ்ய தேசத்தில் விழாக்கள் நடப்பதற்கு அடிப்படையான காரணமாக இருக்குது. இதனால்தான் பெருமாள் தனது நிரந்தர வசிக்கும் இடமாக ஸ்ரீரங்கத்தை அமைச்சிருக்காரு. பூமிக்கு வடக்கு தான் வைகுண்டம், அதாவது மகாவிஷ்ணு வசிக்கும் வைகுண்ட சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா வடக்கு நோக்கித்தான் போகணும். இதனால்தான் பூலோக வைகுண்டமாக திருவரங்கத்தில் நம்ம ரங்க விமானத்தை அடைய தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகிற மாதிரி வடக்கு வாசல் அமைக்கப்பட்டிருக்கும். அதிகாலை 4 மணி அளவில் சொர்க்க வாசல் திறக்கப்படும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் உற்சவரான நம்பெருமாள் அதிகாலை 4 மணி அளவில் ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை, முத்து ஆபரணங்கள் அப்படின்னு நிறைய ஆபரணங்களோட முழுக்க அலங்காரம் செய்யப்பட்டு குகையிலிருந்து சிங்கம் வெளிவருவது போல மூலஸ்தானத்திலிருந்து சிம்மகதியில் புறப்பட்டு வெளியே வருவார். அடுத்ததாக 2வது பிரகாரம் வழியாக நாழிகேட்டான் வாசல் வழியாக வந்து 3வது பிரகாரத்திற்கு வந்து சேர்வார். விரதா நதி மண்டபத்தில் வேத விண்ணப்பம் கேட்ட பிறகு துரை பிரதட்சணம் வழியாக பரமபத வாசல் இருக்கும் பகுதிக்கு வந்து சேர்வார். இதற்கு அடுத்ததா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் பரமபத வாசல் திறக்கப்படும். பக்தர்கள் சூழ நம்பெருமாள் பரமபத வாசலை கடந்து மணல்வெளி, நடைப்பந்தல்,
தவுட்டர வாசல் வழியாக ஆயிரகால் மண்டபத்துக்கு எதிரில் இருக்கிற திருக்கொட்டகைக்கு வந்தருள்வார். இங்கு சுமார் 1 மணி நேரம் அளவு பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். நம்பெருமாளுக்காக திறக்கப்பட்ட சொர்க்கவாசல் கதவு இரவு 10 மணி வரை பக்தர்கள் சொர்க்கவாசல் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கும். நம்பெருமாள் அதற்கு அப்புறமா சாரதா மரியாதையாகி ஆயிரகால் மண்டபத்தில் இருக்கும் திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி நள்ளிரவு வரை பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். நள்ளிரவுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி அளவுக்கு திரும்பி மூலஸ்தானம் சென்று சேருவார். பக்தர்கள் காலையில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்தை முடித்து சொர்க்கவாசல் தரிசனம் முடிந்த பிறகு அன்னைக்கு முழுசும் விரதம் இருந்து அடுத்த நாள் காலையில் தான் தங்களுடைய விரதத்தை முடிக்க வேண்டும். பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசி 21 நாளுக்கு நடைபெறும். இதில் முதல் 10 நாள் உற்சவத்துடைய பெயர் பகல் 10. பகல் 10 நடக்கும் 10 நாட்களும் நம்பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அருள்பாலிப்பார். 10வது நாளில் மட்டும்தான் மார்வேட அலங்காரம் அப்படின்னு சொல்லப்படுற மோகினி அலங்காரத்தில் வெண்பட்டுடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இந்த மோகினி அலங்காரம் அப்படிங்கிறது என்னுடைய மாயை அளவில்லாதது, அதை யாருமே கடக்க முடியாது அப்படின்னு பெருமாள் சொல்கிற வசனத்திற்கு ஏற்ப மாய அவதாரமான மோகினி அலங்காரத்தில் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்காமல் செய்த அவதாரத்தில் பக்தர்களாகிய நமக்கு காட்சியளிப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த மோகினி அலங்காரத்தை நாச்சியார் அலங்காரம் அப்படின்னும் சொல்லப்படுது. திருவரங்கத்தாய் அப்படின்னு ஆழ்வார்கள் வர்ணிப்பதற்கு ஏற்றவாறு உலகுக்கெல்லாம் தாயாகவும் பெருமாள் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் காட்சியாகவும் மோகினி அலங்காரத்தில் பகல் 10 உற்சவத்தின் கடைசி நாளில் நம்பெருமாள் காட்சி அளிக்கிறார் அப்படின்ற பொருளிலும் சொல்லப்படுது. வைகுண்ட ஏகாதசி முடிந்த நாளிலிருந்து அடுத்த 10 நாட்களுக்கு ராப்பத்து உற்சவம் நடைபெறும்.